ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகர் ரோபோ சங்கர பத்தி தான் பேச போறோம். அவர பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படின்றத இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோபோ சங்கர் பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்துட்டு கேபிஒய்ல ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோல்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு. சின்ன சின்ன ரோல்கள்லயே பெஸ்ட்டா பண்ணதுனால, பெரிய பெரிய நடிகர்கள் கூட வந்து காமெடி ஆக்டரா பண்ணியிருந்தாரு. பெரிய பெரிய படங்கள்ல அவர் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட காமெடிக்கு அப்படின்னு ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரோபோ சங்கர் வந்து ஸ்டேஜ்ல நின்னாலே அவர பார்த்து நாம சிரிப்போம். ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ், அவர் பேசுற அந்த ஸ்லாங்கு, ஸ்டைலு இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். அவர மாதிரி யாருமே வந்து காமெடி பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு எல்லா விஷயமும் அவர்கிட்ட இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான காமெடி சென்ஸ் இருக்கும். அந்த வகையில ரோபோ சங்கர பொறுத்தவரைக்கும் அவர் பாடி லாங்குவேஜே அவருக்கு வந்துட்டு ஒரு பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வந்து நிக்கிறதும், அவர் வந்துட்டு ஆடத் தெரியாதவங்கலாம் டான்ஸ் எப்படி ஆடுவாங்க, பிராக்டிஸ்ல, ரிஹர்சல்ல எப்படி ஆடுவாங்க, இல்ல ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஆடத் தெரியாம எப்படி ஆடுவாங்க அப்படின்னு காட்டுவாரு. ஸோ அதுதான் பெரிய அளவுல ஃபேமஸ் ஆச்சு. நெறைய பேர் அந்த ஸ்டெப்ப வந்து படங்கள்லயும், பாடல்கள்லயும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரோபோ சங்கர் வந்து மத்த நடிகர்களோட வாய்ஸ மிமிக்ரி பண்ணி வந்தவரு. இன்னைக்கு அவரோட வாய்ஸையே மிமிக்ரி பண்ற அளவுக்கு வளர்ந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட பெரிய பெரிய நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்ச ஒரு காமெடி ஆக்டர் ரோபோ சங்கர். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு நடிக்க வந்தாங்க. பிகில் படத்துல மாஸா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல மெயின் கேரக்டரா அவங்க வந்து இருந்தாங்க. அதாவது நெறைய பெண்கள் இருப்பாங்க. ஸோ அதுல தவிர்க்க முடியாத ஒரு கேரக்டர், ஒரு பெண் கேரக்டர் அப்படின்னா அது வந்து இந்திரஜாக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தது. ஸோ வேற லெவல்ல இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலியே ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. முதல் படமே தளபதி கூட அப்படின்னா எத்தனை பேருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும்? ஸோ நம்மளோட இந்திரஜாக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறம் விருமன் படத்துலயும் அவங்க கார்த்தி கூட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அதாவது அந்த ஹீரோயினுக்கு ஃப்ரெண்ட் கேரக்டர்ல பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு சில படங்கள் தொடர்ந்து அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ஃபேமிலில என்ன பண்றோம் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து வீடியோவா, விளாக்ஸ் மாதிரி போட ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குள்ளவே ரீல்ஸ் பண்றது, இந்த மாதிரியான நெறைய போட ஆரம்பிச்சாங்க. ஸோ அவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நல்லா வளர்ந்து வந்துகிட்டே இருந்த ஒரு குடும்பம் திடீர்னு காணாம போயிட்டா எல்லாருமே கேள்வி கேட்க தானே செய்வாங்க. அந்த வகையில திடீர்னு ரோபோ சங்கரும் அவங்களோட ஒய்ஃபும் சேர்ந்து போடக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிருந்தது. ஸோ என்ன இவங்க வீடியோவே வரல, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் 8 மாசம் கேப் விட்டதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு பிரஸ் மீட் வந்து ரோபோ சங்கர் கொடுத்திருந்தாரு. அதுல பாக்குறப்போ இவர்தான் ரோபோ சங்கரா அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்தது. உண்மையிலே இவரா அவரு அப்படின்ற அளவுக்கு அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா மெலிஞ்சி காணப்பட்டாரு. ஓகே, இவங்க எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு வந்து சொல்லும்போது கிடையாது. ரோபோ சங்கர் வந்து மஞ்சள் காமாலையால பாதிக்கப்பட்டு ரொம்ப உயிருக்கு போராடி திரும்பவும் மீண்டு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபும் பயங்கரமா வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இதுக்கப்புறம் அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி அவரை பார்த்ததுக்கு அப்புறமா அவரோட ரசிகர்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அவருக்காக ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, ஓகே, ஒரு வழியா அவர் வந்து திரும்பவும் கம்பேக் கொடுக்குற மாதிரி உடல்நிலை நல்லாவே தேறி பழைய ரோபோ சங்கர் மாதிரியே வர ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட பொண்ணு இந்திரஜாக்கு கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த கல்யாணம் ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கு கல்யாணம்னா எந்த அளவுக்கு பேசுவாங்களோ, எந்த அளவுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் வைரல் ஆகுமோ அந்த அளவுக்கு இந்திரஜாவோட கல்யாண வீடியோஸ் பயங்கர வைரல் ஆச்சு. ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டமா கல்யாணத்தை பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் இந்திரஜா தனியா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவங்க ஃபேமிலிக்குள்ள, அதாவது அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்புறம் பிரெக்னன்ட் ஆகிறது, டெலிவரி ஆகிறது, திரும்பவும் குழந்தையோட ஃபேஸ் ரிவீல் பண்றது, நேம் ரிவீல் பண்றது, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க. ஸோ ரீசெண்டா கூட அவங்க சர்ச்சைகள்ல மாட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம குழந்தைய வச்செல்லாம் எப்படி சம்பாதிப்பீங்க, ஏன் இப்படி பெய்ட் ப்ரமோஷன் குழந்தைய வச்சு பண்றீங்க, நீங்க தனியா பண்றீங்களா பண்ணுங்க, 6 மாச குழந்தைய வச்சு எதுக்குங்க பெய்ட் ப்ரமோஷன் பண்றீங்கன்னு சொல்லி நிறைய பேர் இந்திரஜாவை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு கோவிலுக்கு போயிட்டு அந்த கோவிலுக்கு வந்தா நல்லா இருக்கு, ஒரு குட் வைபா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதையும் நிறைய பேர் ட்ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. அம்மனுக்கே பெய்ட் ப்ரமோஷன் பண்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இந்த அளவுக்கு இவங்க ஃபேமிலியில எல்லா விஷயமும் ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அப்படியே வந்து முன்னுக்கு பின்னா அப்படியே எல்லாமே வந்து கரெக்டா போயிட்டு தான் இருந்தது. இந்த வகையில இப்போ பாத்தீங்கன்னா ரோபோ சங்கரை திடீர்னு மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. எதுக்காக அப்படின்னா அவருக்கு திடீர்னு உடல்
உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஃபுல் செக்கப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை ஹாஸ்பிட்டல் சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்பவும் அவருக்கு அந்த மஞ்சள் காமாலையினால ஏதாவது பிரச்சனை வருதா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படின்றத வந்து ஃபுல் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இப்போ ரோபோ சங்கர மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அவர் வந்து குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் எல்லாருமே வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அந்த பிரேயர் வந்து வீண் போகாது. கூடிய சீக்கிரம் அவர் வந்து திரும்பவும் நார்மலா வந்து கம்பேக் குடுப்பாரு. இன்னும் நெறைய படங்கள்ல நம்மள காமெடி பண்ணி சிரிக்க வைப்பாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வகையில இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆனதே அவர் ரொம்ப குடிச்சு தான் உடம்பு சரியில்லாம ஆச்சு. அதனால தான் வந்து மஞ்சள் காமாலை வந்தது. இப்ப திரும்பவும் அவர் நல்லா ஆனதுக்கு அப்புறம் மேபி அந்த பழக்கத்த எடுத்துக்கிட்டாரு போல இருக்கு. அதனால தான் இப்ப மறுபடியும் உடம்பு ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுதான் உண்மை, இதுதான் பொய் அப்படின்னு இப்ப வரைக்கும் எந்த ஒரு கரெக்ட்டான ஒரு கன்க்ளூஷன் வரவே இல்ல. சோ அவரோட உடல்நிலைக்கு பெரிய அளவுல பிரச்சனைகள் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டு சைடுல இருந்தும் சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவருக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? எதனால திடீர்னு இப்படி மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க? அது மட்டும் இல்லாம ஃபுல் டெஸ்ட் பண்ணா தான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லி எதனால டாக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா எங்க டீம் சார்பாகவும் நாங்க வந்து பிரேயர் பண்ணிக்கிறோம். ரோபோ சங்கர் வந்து கூடிய சீக்கிரம் மீண்டு குணமாகி வரணும் அப்படின்னு. சோ உங்களுக்கு ரோபோ சங்கர பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.